இப்படி இந்த விரல விரல எண்ணிக்கிட்டே இருந்தீங்களே, அப்படி ஒரு செய்கை சொன்னீங்க இல்லையா, அந்த விரல ஒருத்தர் எண்ணிக்கிட்டே இருந்தான். எண்ணுவாங்கல்ல ஒருத்தர் என்னன்னா எங்க என்னன்னா, இப்ப இதிகாசங்கள் சொல்லக்கூடிய எத்தனை? 3. நடைமுறையில் இருக்கக்கூடியது 2. என்னென்ன? ராமாயணம், மகாபாரதம் சொல்லக்கூடியது. அப்ப கிரேதாயுகத்தில் நடந்தது, ஹரிச்சந்திரனுடைய கதை நடந்தது. துவாபரயுகத்தில் நடந்தது, மகாபாரதமாகப்பட்டது. கலியுகத்தில் நடக்கக்கூடிய கந்த புராணமாகப்பட்டது. அப்ப திரேதாயுகத்தில் நடந்தது அது ராமாயணம். இல்ல மாத்தி மாத்தி கேட்கறேன்னு நினைக்கிறீங்களோ? இல்ல அப்படி இல்ல. சரி பரவாயில்ல, நல்ல விழிப்பா இருக்கீங்க. இப்ப துவாபரயுகத்தில் நடந்தது மகாபாரதம் அப்படிங்க. ஆமா. இந்த மகாபாரதத்துடைய கதாநாயகன் யாரு? மகாபாரதத்துடைய கதாநாயகன் உங்களுடைய பாட்டனார் மகாவிஷ்ணுடைய அம்சமான கிருஷ்ண பரமாத்மா. அதுல இருவேறு பிரிவுகளா இருந்தாங்க. ஆமா, 2 பிரிவுகள், பாண்டவர்கள் கௌரவர்களா இருந்தாங்க. பாண்டவர்கள் யாராரு? பாண்டவர்கள் 5 பேர். தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லக்கூடியவர்கள். அவன் பேர் தர்மனா? அவன் பேர் தர்மன் சொன்னீங்களா? அவன் பேர் என்ன? உண்மையான பேர் என்ன? தர்மன் என்று சொல்லக்கூடியது கொடுக்கப்பட்ட பட்டமாகப்பட்டது. அவருடைய பேர் என்ன அப்படின்னா யுதிஷ்டன் என்று சொல்லக்கூடியது. யுதிஷ்டன். சரி, உங்களுக்கு எதிரியா இருந்தவங்க? எதிரியா இருந்தவங்க கௌரவர்கள். கௌரவர்களுக்கு தலைவன் யாரு? கௌரவர்களுக்கு மூத்தவனா? மூத்தவன் துரியோதனன். துரியோதனன். கௌரவர்கள் 100 பேர், பெண்ணுடன் சேர்த்து 101 பேர். அந்த பெண்ணு துச்சலை என்று சொல்லக்கூடிய பெண். சரி, இந்த 100 பேர்ல தலைவனா இருந்தவன் மூத்தவனா இருந்தவன் துரியோதனன் அப்படி சொன்னீங்க. மூத்தவனா இருந்தது துரியோதனன் தான். ஆனா அவர்களை வழி நடத்தியது சகுனி என்று சொல்லக்கூடியவன். அதனால அந்த இடத்துக்கு போகல. சரி, இப்ப துரியோதனன் அப்படி சொன்னீங்க இல்லையா? ஆமா, துரியோதனன். இப்ப மகாபாரத போர் முடிவடைய போகுது. அந்த தருணத்துல பீமனுக்கும் துரியோதனுக்கும் போர் நடக்குது. இருவரும் என்ன போர் புரிந்தார்கள்? மல்யுத்தம். அப்படி போர் முடிஞ்ச உடனே இவன் அடிச்சதுல அவன் விழுந்து கடைசி நேரத்தில் ஒவ்வொருத்தரும் கடைசி ஆசை ஒன்று அப்படி இருக்கும் இல்லையா? அடிச்சான் இல்லையா? கடைசி ஆசை அப்படின்னு ஒன்று இருக்கும் இறக்கக்கூடிய தருவாயில. இப்போ ஒருத்தருக்கு பொண்ணு மேல ஆசை. எங்க அண்ணன் கூட வந்த உடனே சொன்னேன் கடைசி ஆசைன்னு ஒரு கதையை சொன்னேன். அந்த கடைசி ஆசை அது தொண்டைக்கு நினைச்சு இழுத்துக்கிட்டு இருக்குது. அவன் ஆசை அது வேற. அவன் சொல்றது அதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கதை சொல்லுவேன். அது 3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டது. நான் இன்னைக்கு கூட அதை கேட்கல. அவன் கேட்கும்போது நான் அப்போ தான் அங்கேருந்து வந்துகிட்டு இருந்தேன். சரி, அந்த விஷயம் இருக்கட்டும். அப்படி அந்த துரியோதனாகப்பட்டவன் இறக்கக்கூடிய தருவாயில நீங்க இப்போ எப்படி இப்படி ஒன்று இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி இந்த விரலை பூரா 5 விரலையும் எண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆமா, இதை பார்த்தான் நீங்க சொன்ன மாதிரிப்பட்ட அந்த தர்மனாகப்பட்ட யுதிஷ்டன். அப்போ துரியோதனன் போய் கடைசி நேரத்தில் ஏப்பா அப்படி இந்த கை விரலை எண்ணிக்கிட்டீங்க, என்ன காரணம்? அதுக்கான காரணத்தை சொல்லு, என்னால முடிஞ்சா அதை நிறைய துரியோதனன் சொன்னான். அது என்ன காரணம், எதுக்காக 5 வரை அப்படி எண்ணிக்கிட்டே இருந்தேன் சொல்லு. இல்லைன்னா இந்த கூட்டத்தில் போய் நில்லு. எதையாவது ஏத்தி விட்டு இருந்தாலும் ஒவ்வொரு கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. கேட்பேன். என்ன அப்படிதான் கேட்பேன். சாப்பிடுற வேணாது ஏறல வரல என்ன வேணா? இதான் நான் எதிர்பார்த்தேன். என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க பேசாம அந்த மொட்டை கடையில போய் உட்காருங்க. அப்படியே மொட்டை அங்க வரவானே? நான் கேட்டேங்களுக்கு பதில் சொல்லி நான் அங்க போயிடுறேன். தெரியுமா தெரியாது? விரல என்னன்னா இஷ்டமா கஷ்டம். இப்ப துரியோதனன் தானே அரசனாக இருந்தான். ஆமா. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா போர் நடக்குது. போர் நடக்குதுன்னா எப்படி இப்படி ஏத்தாப்ல நின்னா போர் புரிவாங்க? இல்ல கதாயுதத்தை கொண்டு ஓங்கி ஒரு அடி அடிப்பாங்க. அப்ப ஏத்தத்தனமா அடிப்பாங்க. ஆமா. அப்ப அத தடுக்கிறதுக்கு அப்ப எதுக்கு தான் நிப்பாங்க? அப்ப ஏத்தத்த நிப்பாங்கன்ற. அப்ப தடுக்கிறதுக்கு எதிர்க்கிறதுக்கு இப்படி நடந்த சண்டையில என்னாச்சுன்னா கையில இருக்கக்கூடிய நிறைய மோதிரம் போட்டுருப்பான். யாரு? துரியோதனன். சரி, கையில இருக்கக்கூடிய மோதிரம் என்ன பண்ணிருக்கு? கல்டு விழுந்திருக்கும் போல. அப்ப என்ன பண்றேன், இறக்கக்கூடிய நேரத்துல என்ன கையில் நம்ம நிறைய மோதிரம் போட்டிருந்தோமே, என்ன ஒன்னையும் காணமே அப்படின்னு ஒரு வேலை பார்த்து நான் என்ன நீ நகைச்சுவை பண்ணிக்கிட்டு இருக்க? நகைச்சுவை இல்லை சுவாமி, இதுதான் உண்மை. அது கிடையாது. தெரியுமா தெரியாதா? சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேன். நான் கேட்குறேன், நீ எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு கூடாது. அவன் என்னன்னா அவன்கிட்ட போய் கேளுங்க, ஏன் உயிரை போட்டு வாங்குறீங்க? அப்போ நான் அவன்கிட்ட கேட்டுக்கிறேன். உனக்கு சம்பளம் இல்லை, பொட்டி தூக்கிட்டு போடுங்களையா அப்படியே போ. இப்போ எல்லா வருஷத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. இப்போ எதனால நீங்க இந்த கேள்வியை கேட்குறீங்க அப்படின்னா என்னுடைய அறிவை பரிசோதனை பண்றதுக்காக அப்படின்னு நான் நினைச்சேன். அறிவு இருக்கா? வேணுமா? வேணுமா? விளக்கா விற்கிது.
வேணும்னா சொல்லுங்க, தர்றேன், சொல்லி தரேன். சொல்லு, முதல்ல கேட்டதுக்கு பதில் சொல்லு. பரிசோதனை பண்றதுக்காக நீங்க கேக்குறீங்களோ நான் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது அந்த மொட்டை ஏத்தி விட்டதுனாலதான் நீங்க கேக்குறீங்க. ஆமா ஆமா, பரவாயில்ல. துரியோதனாகப்பட்டவன் சுடர் விளக்குனா ஒரு தூண்டுகோல் இருக்கணும் இல்லையா? ஆமா, அது மாதிரி ஒரு தூண்டுகோலா அவர்கிட்ட சொல்லிட்டு போட்டோம். சரி, அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, துரியோதனாகப்பட்டவன் இறக்கக்கூடிய தருவாயில் விரல்களை எண்ணிக்கொண்டிருந்தான். விரல்களை எண்ணிக்கிட்டு இருந்தா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல, மனதுல ஏதாவது ஒரு ஆசைகள். என்ன காரணம் தெரியுமா? தெரியும். ஏமாந்த போட்டுக்கோ, சும்மா போட்டுக்கிட்டு. தெரியுமா தெரியாதா? ஏன் கத்துறீங்க? இருங்க, சொல்லல. நான் கத்தல, நீ தான் கத்துற. இருங்க, பறவை விரட்டிட்டு வரேன். இங்க வாமா. அப்படியே உடனே தெரியும்படி போவைய. சரி விடு, வேணாம் சொல்லலாம், பரவாயில்ல, நம்ம பிள்ளை தானே, மன்னிச்சு விட்டுருவோம். சரி, வந்த காரணம் என்ன? காவல் புரிய. காவல். அது பறவைகள் அப்படின்னு சொன்ன, அதை எப்படி விரட்டுறீங்க? பறவைகளை எப்படி விரட்டுறீங்க? ஆலோலம் சோ கல்லை வச்சு விரட்ட வேண்டியானே. ஒரு கல்லை வச்சு. ஆத்தாடி, எங்க அப்பா பறவையை அடிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார். இல்ல, ஒரு கம்பை வச்சு அடிக்க வேண்டியானே. அடிக்க கூடாது. ஏன் அடிக்க கூடாது? வாயில அதை போய் பறவைகளை போய் சித்திரவதை பண்ணலாமா? நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ணுவீங்க? இதுல வந்து நவதானியங்கள் இருக்கு. நவதானியமா? ஆமா. காணா ஒண்ணு கூட. நீங்களும் தான் வீணை வச்சிருக்கீங்க. எங்க வாசிச்சு காமிங்க பாப்போம். நிறைய காசுலாம் ஒத்த கடையில 300 ரூபாய்க்கு செஞ்சு வாங்கிட்டு வந்து மாட்டி இருக்கீங்க. வாசிக்க முடியுமா? அவன் சொல்ல தரேன் தரேன் ஏமாத்துறேன். அப்ப கதைனா கதைக்குள்ள வாங்க, கதைக்கு அப்பாற்பட்டு பேசக்கூடாது. நிறைய காசு இருந்துச்சு. அதுல நான் சொல்றேன் இல்ல, நவதானியங்கள் இருக்கு. ஓஹோ. நான் என்ன பண்ணுவேன், இத சுழற்றி ஆளாலம் சோ அப்படின்னு கத்துவீங்க. இந்த சுழற்றி வீசுற நேரத்துல இதுல இருக்கக்கூடிய தானியங்கள்லாம் பாத்தீங்களா, அங்க போய் விழுந்துருச்சு பாருங்க, காணா. அப்ப விழுந்த உடனே இந்த பறவைகள் என்ன தெரியுமா செய்யும்? நான் ஆளோலம்னு கத்தனோனே, ஏன் இந்த தொண்டையில கத்தனா பறவை நிக்குமா? அதானே, ஓடி போயிரும். கரபரான்னு கத்தனா அப்ப என்ன ஆகும்? இன்னொரு கத்துமா, அங்க ஒராட்ட சொல்லுமா. என்னத்த? ஆளோலம் சோண்டு சொல்லிட்டேன் சுவாமி, சொல்லுமா. ஆளோலம் சோ அப்படின்னு கத்தன உடனே எப்படி ஒரு விஷயம், அந்த பறவை பயந்துகிட்டு ஓடி போயிரும். இந்த கத்த பார்த்தா அப்புறம் பயக்காம இருக்குமா? அது அங்க போய் விழுந்துச்சு பாத்தீங்களா தானியங்கள். ஆமா, அது அந்த பறவைகள்லாம் கொத்தி தின்ட்டு போயிரும். என்னுடைய திணைக்கு எந்த ஒரு சேதாரமும் ஏற்படாது. அப்ப செய்கூலி என்ன? நகை கடையில என்ன வேலை வாங்குறேன்? சேதாரம் செய்கூலின்னு இருக்கிறீங்க. அப்படியே பாரு, எவ்வளவு விலை ஏறி போச்சு பாரு. ஆமாங்க, 8185 ரூபா ஒரு கிராம். ஒன்னும் வாங்கி தர, ஏற்கனவே வாங்கி தர மாட்டாங்க. ஏன் விடுமா, நான் வாங்கி தரேன். எதுக்கு? நீங்க யாரு? நான் வந்து காரணத்தை மட்டும் சொல்லி நான் வாங்கி தரேன். தேவையில்லைன்றேன். நீ எனக்கு பெத்த பிள்ளை மாதிரிமா வேணான்றேன். எனக்கு தான் இப்படி ஒரு தகப்பன் வேணான்றனே. ஏன் அப்படி வாயை திறந்தா மூட மாட்டீங்க? இந்த மாதிரி ஒரு தகப்பன் எனக்கு தேவையில்லை. உனக்கு நல்ல பொருள் நகையை வாங்கி தரேமா? வேணாம். பொன் பொருள்லாம் நிலை இல்லாதது. நிலை இல்லாதது. அன்பு ஒன்றே நிலையானது. போதும், அன்பே சிவம். ஆமா. சரி, கேட்ட கேள்விக்கு பதில் என்ன? நீ அப்படி சுத்தி இப்படி சுத்தி என்ன திசை திருப்பலான்னு பாக்குறியா? நான் மறக்க மாட்டேன். என்னது? என்னது? நேரம் ஆயிருச்சு, அதுக்காக பார்த்து. அதெல்லாம் ஆகிட்டு போகுது, நம்ம மக்கள். சரி இருக்கட்டும், நான் சொல்லிக்கிறேன். துரியோதனாகப்பட்டவன் இறக்கக்கூடிய தருவாயில விரல்களை, ஒருத்தர் சாக போறவே விரல்களை எண்ணிக்கிட்டு இருக்கிறான். இதை பார்த்த தர்மர் வந்து கேட்கிறார், என்னப்பா காரணம்? உன்னுடைய மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கு, என்கிட்ட நீ சொல்லு அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்பதான் துரியோதன தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய 5 விதமான ஆதங்கங்களை சொல்றான். இது பெரிய கதை, கொஞ்சம் சுருக்கமாக சொல்றேன். சும்மா சொல்லுங்க. முதல் விரலுக்கு என்ன சொல்றான் அப்படின்னா, ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு விளக்கம் சொல்றான். 5 விரலுக்கு 5 விளக்கம் சொல்றான். இதுல என்ன ஆகுது அப்படின்னா, முதல்ல விதுரன் கைவில் முடிந்ததாலும் அப்படின்னா, விதுரன்னா யாரு? துரியோதனுடைய சித்தப்பா, அரண்மனை பணிப்பெண்ணுக்கு பிறந்தவர். அவர் தான் அங்க அமைச்சராகவும் இருந்தார். அப்பேற்பட்ட விதுரனை பார்த்து தன்னுடைய சித்தப்பா என்றும் பாராமல், ஒரு சமயத்தில் கிருஷ்ண பரமாத்மாவை விதுரன் என்ன செய்தாரு? தன்னுடைய இல்லத்துல வந்து தங்க வச்சார். அப்ப இதை பார்த்த துரியோதன, நமக்கு எதிராக செயல்படக்கூடியவர் கிருஷ்ண பரமாத்மா, ஆனா அவருக்கு ஆதரவாக நீ இருக்கிறியான்னு சொல்லி, என்னதான் இருந்தாலும் அரண்மனை பணிப்பெண்ணுக்கு பிறந்தவன் தானே, வேசிக்கு பிறந்தவன் தானே அப்படின்ற ஒரு தரமற்ற வார்த்தையை தன்னுடைய சித்தப்பா என்றும் பாராமல் விதுரனை பார்த்து துரியோதன கோபத்தில் பேசிட்டான். நெல்ல கொட்டுனா அள்ளிடலாம், சொல்ல கொட்டுனா அள்ள முடியுமா? அப்போ இந்த விதுரன் என்ன செய்கிறாரு, என்னை பார்த்து இந்த தரமற்ற வார்த்தையை பேசின காரணத்தினால என்னுடைய வில்லாகப்பட்டது உனக்கு பயன்படாது. விதுரன் கையில் இருக்கக்கூடிய வில்லாகப்பட்டது மிக சக்தி வாய்ந்தது. அதான் சொல்லுவாங்க, வில்லுக்கு விஜயன், விஜயன்னா அர்ஜுனன், ஆனால் வில்லுக்கு விதுரன் என்று சொல்லக்கூடியதான் முழுமையாக பிறந்தோம். அப்பேற்பட்ட வில்லு வித்தையில் சிறந்தவர் விதுரன். அப்போ என்ன சொல்கிறாரு, மகாபாரத போரில் என்னுடைய உதவி உனக்கு இருக்காது அப்படின்னு தான் கையில் வைத்திருக்கக்கூடிய வில்லை ஒடிச்சு போட்டுட்டு கோபத்தோடு போயிடுறாரு. அப்போ முதல் விரலுக்கு யாரை நினைக்கிறான்? தன்னுடைய சித்தப்பாவை நினைக்கிறான். என் சித்தப்பா மட்டும் இனி யாரும் போர்க்களத்தில் பங்கேற்றிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக என்னை யாராலும் எதுவும் செஞ்சிருக்க முடியாதே, அவசரப்பட்டு அவரையும் நான் அப்படி பேசிட்டேனே அப்படின்னு தன்னுடைய முதல் ஆதங்கமாக சித்தப்பாவை நினைச்சு வருத்தப்படுறான் விதுரனை நினைத்து. அடுத்ததாக மெய்முனிவன் மகன் காவாததாலும் அப்படின்றான். மெய்முனிவன் யாரு? துரோணாச்சாரியார். உண்மையை மட்டும்தான் பேசுவார், உண்மையை சொன்னால் மட்டும்தான் நம்புவார்.
அப்ப துரோணாச்சாரியருடைய மகன் யார் அப்படின்னா அஸ்வத்தாமன். இந்த கர்ணன் எப்படி துரியோதனனுக்கு நண்பனோ அதே மாதிரி அஸ்வத்தாமனும் உற்ற நண்பன். இந்த அஸ்வத்தாமனையும் ஒரு சமயத்தில் கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்கிறாரு, மாட்டி விட்டுறாரு. அஸ்வத்தாமன் வர்றான் துரியோதனுடைய அரண்மனைக்கு. துரியோதனன் அரண்மனை மேல் மாடத்துலேருந்து பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது கிருஷ்ணன் என்ன செய்கிறாரு, கையில் இருக்கக்கூடிய மோதிரத்தை கீழே போட்டுறாரு. இந்த அஸ்வத்தாமன் கீழே விழுந்து மோதிரத்தை எடுத்து கொடுத்தான். கிருஷ்ணன் சொல்கிறாரு, அஸ்வத்தாமா இன்னைக்கு மழை பெய்யுவது போன்று இருக்கிறது பற்றியா அப்படின்னு ஆகாயத்தை காமிச்சு சொல்கிறாரு. அப்போ இந்த அஸ்வத்தாமன் என்ன செய்கிறான், ஆகாயத்தை பார்க்குறா, கையில் மோதிரத்தை வைக்கிறான். நடந்தது இதுதான். கீழே விழுந்த மோதிரத்தை எடுத்து கொடுத்தான். கிருஷ்ணன் கேட்ட கேள்விக்காக ஆகாயத்தை பார்த்தான். ஆனால் இதை பார்த்த துரியோதனை தவறாக நினைச்சிட்டான். தன்னுடைய நண்பன் என்று பாராமல் கிருஷ்ணனுக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுத்துட்ட, பூலோகத்தின் சாட்சியாகவும் ஆகாயத்தின் சாட்சியாகவும் உனக்கு உன்னுடைய ஆதரவாகத்தான் நான் இருப்பேன் அப்படின்னு கிருஷ்ணனுடைய கையில் அடித்து நீ சத்தியம் பண்ணி கொடுத்ததை நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு தவறாக நினச்சிட்டான். அதான் சொல்லுவாங்க கண்ணால் காண்பது பொய் அப்படின்னு. அப்போ அஸ்வத்தாமனை அந்த இடத்தில் தவறாக பேசியதன் காரணமாக அஸ்வத்தாமன் சொல்கிறான், உண்மையான நட்பையே சந்தேகப்பட்ட உனக்கு என்னுடைய உதவி இருக்காது. தக்க சமயத்தில் உன்னுடன் இருந்து போர் புரிய மாட்டேன். நான் போர் புரிவேன், ஆனால் தக்க சமயத்தில் உங்களோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோபத்தோடு போயிட்டான். பீமனுடன் துரியோதனன் போர் புரியும் பொழுது அந்த இடத்துல அஸ்வத்தாமன் கிடையாது. அப்போ இரண்டாவது விஷயம் என்ன நினைக்கிறான், மெய்முனிவன் மகன் காவாதாலும் அப்படின்னா துரோணாச்சாரியருடைய மகனான அஸ்வத்தாமன் என்னுடைய நண்பன் என் அருகில் இருந்திருந்தான் அப்படின்னா யாராலையும் என்ன ஒன்றும் செஞ்சிருக்க முடியாது, அதையும் நான் செய்ய தவறிட்டேன் அப்படின்னு நண்பனை நினைத்து ஆதங்கப்படுறான். மூன்றாவது விரலுக்கு கதிரவன் மகன் நாகத்தை மறுமுறை விடாததாலும். கதிரவன் ஒரு சூரியன், சூரியனுடைய மகன் யார், கர்ணன். இந்த கர்ணன் என்ன செய்கிறான், நாகாஸ்திரத்தை ஒரு முறை மட்டுமே அர்ஜுனன் மீது பிரயோகித்தான். அதுவும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. கிருஷ்ணன் என்ன செய்தார், நாகாஸ்திரம் வரும்பொழுது அர்ஜுனனை காப்பாற்றும் பொருட்டு தன்னுடைய கால் பெருவிரலால் தேர்கால அழுத்துறாரு. தலைக்கு வந்து அந்த நாகாஸ்திரமாகப்பட்டு தலைப்பாகோட போயிடுச்சு. சரி, மறுமுறை நாகாஸ்திரத்தை பிரயோகிச்சிருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக அர்ஜுனன் இறந்திருப்பான். அது அங்கே நடக்கலை. காரணம் என்ன அப்படின்னா பாண்டவர்களின் தாயான கர்ணனின் தாயான குந்தியாகப்பட்டவள் முதல்லையே வந்து சத்தியம் வாங்கிட்டா, அர்ஜுனனை தவிர மற்ற நால்வரையும் கொல்லக்கூடாது, நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மறுமுறையை பிரயோகிக்கக்கூடாது அப்படின்னு 2 வரத்தை அந்த அம்மா ஏற்கனவே வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்போ என்னுடைய நண்பனான கர்ணன் மட்டும் 2வது முறையாக நாகாஸ்திரத்தை பிரயோகிச்சிருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக அர்ஜுனன் வீழ்ந்திருப்பான். அதன் மூலமாகவது எனக்கு வெற்றி கிடச்சிருக்கும், அதையும் செய்ய தவறிட்டான் அப்படின்னு தன்னுடைய நண்பனான கர்ணனை நினைத்து 4வதாக ஆதங்கப்படுறான். நான்காவதாக என்ன சொல்கிறான் அப்படின்னா புனித நதிகளில் இறங்கி நீடாதனாலும் அப்படின்றான். துரியோதனை அவனுடைய காலத்திற்கும் சரி எந்த ஒரு புனித ஸ்தலங்களுக்கோ இல்லை புனித நதிகளுக்கோ சென்று நீராடினதே கிடையாது. அவனுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. எப்படா பாண்டவர்கள் அழிக்கிறது அப்படின்னு திட்டம் போடுறதுல தான் அவனுடைய நேரம் செலவழிந்ததை தவிர புண்ணியத்தை தேடவே மறந்துட்டான். அப்போ என்ன சொல்கிறான், ஒரு வேளை புனித நதிகளில் இறங்கி நீராடி இருந்தால் கூட நான் செய்த பாவங்கள் அனைத்தும் தொலைந்து போயிருந்திருக்கும், அதன் மூலமாகவாது நான் ஒரு வெற்றி அடைஞ்சிருப்பேன், அதுவும் இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு தன்னையே நினச்சி நொந்துக்கிறான். 5வதாக சொல்கிறான், புனிதத்தன்மை வாய்ந்த திரௌபதியாகப்பட்டவளை மானபங்கப்படுத்தியதாலும்ன்றான். இதுதான் எல்லாத்துக்கும் முதல் காரணம். திரௌபதி 5வருக்கும் மனைவி, அழியா பத்தினி. அது எப்படி 5வருக்கும் மனைவி ஆனால் அழியா பத்தினி? வருடத்திற்கு ஒரு கணவன் அப்படின்ற நிபந்தனையின் கீழ் வாழ்வாங்க. ஒரு வருட முடிவில் என்ன செய்வாங்க அப்படின்னா தீயை வளர்த்து தீக்குள் விழுந்து தன்னுடைய உடலாகப்பட்டதையும் மனதாகப்பட்டதையும் புனிதப்படுத்தி கொண்டு மீண்டும் கற்புத்தன்மையுடன் வெளிவந்து அடுத்த கணவனோடு இருக்கக்கூடிய தெய்வாம்சம் படைத்த பெண். ஒரு சாதாரண பெண்ணால் தீக்குள்ளே போயிட்டு உயிரோடு வர முடியுமா? முடியாது. அதை விட முக்கியம், இழந்த கற்பை மீண்டும் கொண்டு வர முடியாது. ஆனால் திரௌபதியால் முடியும். நம்ம மகாலட்சுமியுடைய அம்சம். அதனால தான் தீயிலிருந்து தோன்றிய பெண், தீயிலிருந்து வெளிவந்த பொழுது அவளுடைய பேர் என்ன அப்படின்னா கிருஷ்ணனை என்று சொல்லக்கூடியது. அதனால் அப்பேற்பட்ட திரௌபதி அழியா பத்தினி. அது மட்டும் இல்லாத அண்ணன்களுடைய மனைவி அப்படி இருக்கும் பொழுது அவளை போய் தவறாக நினைத்தது மட்டுமல்லாது சபையில் வைத்து துகிலுரித்து மானபங்கப்படுத்தினான். யாரு? துரியோதனன். அப்போ தான் திரௌபதி சாபம் கொடுத்தா. என்ன சாபம்? தொடை மீது அமர சொன்னா. திரௌபதியை பார்த்து, வா இன்றிலிருந்து நீ என்னுடைய அடிமை, வந்து என்னுடைய தொடை மீது அமரு அப்படின்னா. அப்போ தான் திரௌபதி சொன்னான், எந்த தொடை மீது அமர சொன்னாயோ அந்த தொடை பழக்கப்பட்டதாண்டா நீ சாவ என்று சொல்லக்கூடிய சாபத்திற்கு அன்றைக்கு ஆளானான். அப்போ தான் சொல்கிறான், திரௌபதியை மட்டும் நான் மானபங்கப்படுத்தாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா இந்த போருக்கான அவசியமே இருந்திருக்காது அப்படின்னு 5 விஷயங்களை தன்னுடைய 5 விரல்களுக்கான விளக்கமாக விதுரன் கைவில் ஒடிந்ததாலும், மெய்முனிவன் மகன் காவாததாலும், கதிரவன் மகன் நாகத்தை மறுமுறை விடாததாலும், புனித நதிகளில் இறங்கி நீராடாததாலும், புனித தன்மை வாய்ந்த திரௌபதியாகப்பட்டவளை மானபங்கப்படுத்தியதாலும் தாண்டா எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி முடித்ததற்கு பிற்பாடு தான் துரியோதனுடைய உயிராகப்பட்டது போச்சு. மொட்டையை கைத்திட்டு நன்றி மொட்டை. நீ சொன்னது உண்மை. உண்மைதான். என் மொட்டையை கைதட்டிருச்சு. நீ சொன்னது உண்மை. உண்மைதான். உண்மை. என்ன உண்மை? உண்மைதான். உண்மை. உண்மைதான். உண்மை. என்னையா பிரச்சனை? நானும் உண்மைத்தனமா சொல்றேன். இரு மொட்டை நம்மளுக்கு கேட்போம்.
நானும் உண்மைன்னு சொல்லிட்டேன்ல, திரும்ப ஒரு பாராட்டு கொடுங்க. உண்மை சொல்லியிருக்காங்க இல்லையா? நன்றி. நல்லது நல்லது. நன்றி நன்றி. இப்போ கைத்தட்ட மாதிரி மொட்டை தானாவே கை தட்டிட்டாரு. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் செய்வார். சரி, என்ன நம்ம ஏப்போம். ஆமா, நான் வந்த காரணத்தை சொல்லாமா? பேசாம நான் தங்கச்சி பார்த்துக்கிறேனே, நீ மட்டும் விடிகிற வரையும் உட்காந்து நான் நாடகத்தை முடிச்சிருவேன். பேசாம இப்ப என்னை கேட்டீங்களா மகாபாரதத்துல இருந்து? ஆமா. இப்ப மகாபாரதத்துல 2 பிரிவுகளா இருந்தாங்க சொன்னீங்க. யாராரு? சரி, யாராரு? அதான் பாண்டவர்கள் கௌரவர்கள். இந்த பாண்டவர்கள்ல ஒருத்தருக்கு நீங்க கேட்டீங்க, அழுத்தி அந்த இடத்துல கேட்டீங்க, தர்மனுடைய பேர் என்னன்னு கேட்டீங்க. ஆமா. யுதிஷ்டனுக்கு ஏன் தர்மன் பேர் வந்துச்சு? அவன் தர்மத்தில் சிறந்தவன். தர்மத்தில் சிறந்தவன், நீதியில் சிறந்தவன். ஓஹோ. பீமன் எதில் சிறந்தவன்? பீமனாகப்பட்டவன் மல்யுத்தம் புரிவதில் சிறந்தவன். ஓ. அர்ஜுனன்? அர்ஜுனன் வந்து வில்வித்தையில் சிறந்தவன். நகுலன் வந்து மிகப்பெரிய ஒரு அழகன், குதிரைகளை பராமரிப்பதில் சிறந்தவன். அவன மாதிரி குதிரைகளை பழக்கமேற்ற முடியாது, பண்ண முடியாது. கடைசி பிள்ளையான சகாதேவன் சாஸ்திரங்களை கூறுவதில் சிறந்தவன். சாஸ்திரம்னா என்ன சுவாமி? எதிர்காலத்தில் என்ன நடக்கும், நடக்க போது நடந்து முடிந்தது பற்றி சொல்லக்கூடிய கலைகளை தெரிந்தவன். அது எப்படி சகாதேவனுக்கு தெரியும்? அது எப்படி யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்கம்மா. யார் சொல்லி கொடுத்தா? அங்கே உள்ளவங்க யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்க. அங்கே கேள் முட்டை என்ன என்னை மட்டும் கேட்டார்ல, கேளுனே அண்ணன், நீ கேளு. என் மொட்டை எனக்கு ஏந்திட்டு பேசுது. நீ கேளு, இல்லைன்னா இருக்கிற கல்லு கடை பேத்துக்கிட்டு ஏறின்றேன். ஏமா உனக்கு இந்த கொலைவெறி? என்னை மட்டும் இவ்வளவு நேரம் என்ன பாடுபடுத்துறீங்க? பதில சொல்லுங்க. நமக்கு எதுக்கும் அந்த பிரச்சனை? கேளுங்க, எங்க அண்ணனுக்கு கோவம் வந்துடும். சொல்றதை கேளுங்க. கேட்ட கேள்விக்கு பதில் தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலைன்னா சின்ன பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட மன்னிப்பு கேட்டு உள்ள போங்க. இந்த சத்தம் தானே வரும். மணி 12 மணி 4 ஆக போகுது. இப்பதான் 12 மணின்னு இருக்கு. சரி சரி. ஏன்னா சகாதேவனுக்கு எப்படி அந்த சாஸ்திரங்களை தெரிந்துக்கூடிய தன்மை வந்துச்சு? எப்படி யாரு வந்திருக்குமா? எப்படி வந்துச்சு அப்படின்னா, அந்த தகுதி இல்லாமல் தொகுதி வர முடியாது. இந்த பகுதி மிகுதியான பகுதி, இப்போ மிகுதியான பகுதிக்கு தொகுதிக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தகுதியான ஆள் தான் வர முடியும். அப்படிப்பட்ட வகையில் இந்த பாண்டவர்களுக்கு தகப்பன் யார் அப்படின்னா பாண்டு மன்னனாகப்பட்டவன். இந்த பாண்டவர்கள் 5 அழைத்து அந்த பாண்டு மன்னன் அப்படி ஒரு விஷயத்தை சொல்றான். நான் இறந்த பிறகு என்னை எரிக்கவோ புதைக்கவோ வேண்டாம், என் உடம்பை நீங்கள் 5 சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டார். அவர் சொன்னது மாதிரி ஒரு நாள் இறந்து போனார் கானகத்திலே. அப்படி இறந்த பிறகு அந்த பாண்டுமன்னோட உடலை சுற்றி 5 பேர் உட்கார்ந்து எப்படி சாப்பிடலாம், என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் கிருஷ்ணனாகப்பட்டவன் இங்கே வர்றாரு. கிருஷ்ணன் வந்து எப்போ 5 பேர் இப்படி உட்காந்துருக்கீங்களே என்ன அப்படி? அங்கே பார்த்தாக்க ஒரு சடலம் இருக்கு. இது யாரு அப்படின்னு கேட்குறாரு. எங்கள் அப்பா. என்ன காரணம், ஏன் இப்படி சடலை சுற்றி உட்காந்துருக்கீங்க, அதுக்கு வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்களை செய்யலாமே அப்படின்னு கேட்டார். வேற ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா இறந்த பிறகு அந்த உடம்பை சாப்பிட சொல்லியிருக்காரு அப்படின்னு இந்த 5 பேரும் கண்ணன்ட்ட சொன்னாங்க. அப்போ தான் அவர் கண்ணன் சொன்னார், உங்களுக்கு அறிவு இருக்கா? சொத்தத்தானே ஜாட பேசுறீங்க பொம்பளை மாதிரி. ஒன்னே சொல்லணுமா? நீ வேற எனக்கு பெத்த பிள்ளை மாதிரி ஒன்றை போய் அப்படி சொல்லுவேனா? போலும் கொஞ்சம் கூட அறிவு இல்லை. கதையை மட்டும் நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஜாட பேசாதீங்க சுவாமி. யாரா அதாவது ஒரு உடற்பயிற்சி மாதிரிதான், யாராவது செத்த பணத்தை போய் சாப்பிடுவாங்களா? நீ அதை போய் திங்கணும்னு நினைக்கிறிய? கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல கதையில் கதை. அப்படி சொன்ன கண்ணன் கேட்கிறார். அப்ப என்ன பண்றது, எங்க அப்பா சொல்லிட்டாரு நாங்க செய்யணுமே அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது, அது மிகப்பெரிய பாவம். தந்தைக்கு உரிய ஈமக்கடன்களை செய்ய வேண்டும் அப்படி சொல்லி அவர்களுக்கு புத்திமதியை கண்ணன் சொல்லி என்ன பண்றாரு, இதை எரிக்கலாமா புதைக்கலாமா அப்படிங்கிற ஒரு நிபந்தனைகளை சரி எரிச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாரும் என்ன பண்றாங்க, காட்டுக்கு உள்ள போய் விறகு எடுத்துட்டு வர்றதுக்காக போறாங்க. அப்ப சகாதேவனை மட்டும் காவலுக்கு வச்சுட்டு போறாங்க. போனவங்க என்ன பண்ணாங்க, விறகு எடுத்துக்கிட்டு வர்றாங்க. முதலாவதாக யுதிஷ்டன் தர்மன் வர்றாரு. அந்த விறகை சுமந்துக்கிட்டு அப்படி சுமந்து வந்தவர் என்ன பண்ணாரு, என்ன கணம் இப்படி ஒரு விறகு கொண்டு இப்படி மேல் வலிக்குது கால் வலிக்கு சொல்லி
கஷ்டப்பட்டு அந்த விறகு கொண்டு வந்து போட்டார். அதே மாதிரி பீமன் இரண்டாவதாக வந்தான். பீமன் வந்து சாதாரண ஆள் கிடையாதுங்க. 16,000 யானை பலம் கொண்டவன். அப்பப்பட்ட சிறப்புக்குரிய அந்த பீமனாகப்பட்டவனா அந்த விறகு சுமந்து வந்த அந்த களைப்பு தீராம ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி ஒரு விறகு இப்படி கணக்குது அப்படி சொல்லி அவனும் கொண்டு வந்து போட்டான். அதே மாதிரி அர்ஜுனன் என்ன பண்ணா, இந்த விறகு கனமா இருக்கு, உடம்பு வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது சொல்லி அவனும் விறகு கொண்டு போட்டான். இதே மாதிரி குதிரைகளை பராமரிப்பு சிரமந்தவனாக இருக்கக்கூடிய நகுலன் என்ன பண்ணா, மேலு வலிக்குது காலு வலிக்குது சொல்லி அந்த வலியை தன்னுடைய வலியுடைய தன்மையை சொல்லி விறக போட்டான். கடைசியாக கண்ணன் வர்றார். அப்ப இந்த விறகு கண்ணன் தலையில இல்லை, மேல மிதந்துக்கிட்டு வருது. இதை சகாதேவன் பார்க்கிறான். அப்ப கண்ணன் என்ன பண்ணா, கால் வலிக்குது கை வலிக்குது ஐயோ ஐயோ அப்போ அப்படின்னு சொல்லி அந்த விறகை கொண்டு வந்து போட்டான். அப்பதான் சகாதேவன் கேட்டான், கண்ணா அவர்களெல்லாம் தலையில் விறகு சுமந்து வந்தார்கள், அவர்களுக்கு கால் வலிக்கலாம் கை வலி அந்த வலியினுடைய தன்மை தெரியும். ஆனால் உன் நடிப்பு இருக்க நடிப்பு உலகமகா நடிப்பா இருக்க. இப்படி ஒரு நடிப்பை நான் பார்க்கலையே. யார சொல்றீங்க? அட கதையிலமா சகாதேவன் கண்ணனை பார்த்து சொல்றேன். ஆமா, ஆனா இப்படிலாம் நீ நடிக்காது. நடிக்கவே தலையிலே உன் விறகு இல்லையே, அந்த விறகு உனக்கு மேலதானே மிதந்து வந்துச்சு, ஆனா தலையில சுமந்து வந்ததை போன்று இப்படி ஒரு நாடகம் ஆடுகிறாயே அப்படி சகாதேவன் சொன்னான். ஆஹா, நம்ம போனதுக்கு பின்னால இங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணன் என்ன பண்ணா, சகாதேவனை தனியா கூட்டிட்டு போனான். சரி, தனியா கூட்டிட்டு இங்க என்ன நடந்துச்சு அங்க போனதுக்கு பின்னால அப்படின்னு கேட்டான். அப்பதான் சகாதேவன் சொன்னா, வேற ஒண்ணும் இல்லை, அந்த இறந்து போன எங்க அப்பாவோட உடம்புல இருந்து இந்த சுண்டு விரலை தான் கொஞ்சோண்டு கடிச்சு சாப்பிட்டேன். அதை சாப்பிட்ட காரணத்தினால எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த கண்ணனிடம் சொன்னான். அப்ப அந்த பாண்டு மன்னனுடைய சுண்டு விரலை கொஞ்சோண்டு கடிச்சு சாப்பிட்டதுக்கே அவனுக்கு இப்படி ஒரு ஞானம் ஏற்பட்டது. எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அவனுக்கு வந்தது. இதுதான் அதற்குரிய காரணம். உண்மையை நான் ஒத்துக்க இல்ல மறுத்து பேசுமா? சரியான விஷயம். சகாதேவனுக்கு சாஸ்திரம் தெரிவதற்கான காரணம் உண்டு. இப்ப மட்டும் மொட்டை கை தட்டலையே. மொட்டை எனக்கு மட்டும் தான் கை தட்டுவாங்க. என்னமா இப்படி புக்கு வச்சிருக்கிறாரா எனக்கு? அப்ப கொண்டாந்து கொடுக்க சொல்லுமா, படிச்சாது சொல்லல மொட்டைக்கு. அதனால நீ அடைந்திருக்கக்கூடிய பருவம் மங்கை பருவம், அழகுள்ள பருவம். பருவத்துக்கு உருவத்துக்கு தகுந்த மாதிரி உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கேன். மாப்பிள்ளையா? ஆமா. யாரு சொல்றேன் கேளு. நான் பார்த்த மாப்பிள்ளதான் யாரம்மா, இந்த நாளிலமே போற்றும் தெய்வம் தானம்மா. நான் பார்த்த மாப்பிள்ளை யாரம்மா, இந்த நாளிலமே போற்றும் தெய்வம் தானம்மா. கல்யாணம் செய்ய போறா பாரமா, புதுக்கடவுள் பேரு கந்தசாமி தானம்மா. பழனியிலே பாலமுருகனம்மா, திருச்செந்தூரிலே சுப்பிரமணியனம்மா. சாமி சாமி நம்ம சாமி, அவன் பேரு கந்தசாமி. வேல்முருகனுக்கு வேல்முருகனுக்கு அரோகரா 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 அரோகரா. இப்படி இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடக தமிழ் நடிச்சக்கூடிய தமிழுக்கும் தனிப்பெரும் கடவுள். உயிரெழுத்து மையெழுத்து ஆயுதெழுத்து நடிச்சக்கூடிய எழுத்துக்களுக்கெல்லாம் தனிப்பெரும் தலைவன் கந்தன், கடம்பன், கதிரவன், சரவணன், சண்முகன், ஊராறுமுகன், செட்டி, அருண்மைந்தன், வேந்தன், விஷாகன், காங்கேயன், கார்த்திகேயன், தகப்பன் சுவாமி. அவரிடம் உன் முகத்தை காமி, அன்னை சிவகாமி உனக்கு மாமி. அந்த கந்தசாமி கரம் பிடித்தால் மகிமும் மகிழும் அம்மா அந்த ஆளந்தூர் பூமி அப்படி சொல்லிக்கொண்டு இஷ்டமா கஷ்டமா எனக்கு பிடிக்கல. அல்ல பகலும் இந்த அவசையை நீ விடுத்து, அல்ல பகலும் இந்த அவசையை நீ விடுத்து, அப்ப நீ இருக்க சொல்லப்ப இருப்பச்சப்பை கொடுத்து சொல்லும் செல்வத்தை கிளம்பா. இந்த உலகமே கையெடுத்து வணங்கக்கூடிய ஒரு கடவுளை கணவனா நினைச்சுக்கன்னு சொல்றீங்களே, அதுவும் மிருகப்பெருமானுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருச்சு. இந்த திருமணத்தை நடத்தி வச்சது நீங்க தானே? ஆமா. அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே தெய்வயானி என்று சொல்லக்கூடிய மனைவி இருக்கும் பொழுது என்ன இரண்டாம் தரமா என்ன பண்றது? உன் தலையெழுத்து அதுதான். ஏன் தலையெழுத்து நிர்ணயிக்கிறதுக்கு நீங்க யாரு? எங்க அப்பா தானே எழுதினாரு, நீ இரண்டாம் தரமா தான் போகணும். இருங்க, உங்களுக்கு அவ்வளவு அவசியம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சமயத்துல பெண்ணாக புறப்படுத்த 60 பிள்ளைகளை பெற்றெடுத்தீங்கல்ல, சரி, பேசாம நீங்களே பொம்பளையா மாதிரி இருந்தாலும் இரண்டாம் தரமா முடிச்சு. அப்படி மாறி பொம்பளையா போய் இரண்டாம் தரமா முடிக்கிறா முடிச்சிருப்போம். உங்களுக்கே வருது தலையெழுத்து இருந்தா அது முடிச்சிருக்கும். நடக்கக்கூடிய விஷயம் நீ தான் பொண்ணா போகணும். உங்க தொழில் கலகம் பண்றதுதான் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உங்க நீங்க செய்யற வேலையை பார்த்தா எப்படி தெரியுமா தெரியுது? குடி கொடுப்பது உந்தன் கோத்திரத்தின் முறையோ. கூட்டி கூட்டி குடி 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 கூட்டி
லலா 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 கூட்டி கொடுப்பது உந்தன் கோத்திரத்தின் மறையோ பட்டம சொல்ல வந்து உமக்கு என்ன கரையோ கைவரிசை செல்லாத போ கூட்டி கொடுப்பது எங்கள் கோத்திரத்திலும் இல்லை கூட்டி கொடுப்பது எங்கள் கோத்திரத்திலும் இல்லை மெட்டிஷு மாட்டி உன்னை காட்டி மன முடிப்பு சொல்லும் இவத்தைகளமா யாரை 10 கூட்டுக்கொள்விட்டாய் நாகரிகம் அது ஞாபகம் இல்லாமல் பேசிவிட்டாய் அறிவிலார் கருமையும் அன்பிலார் கண்மையும் பண்பிலார்க்கு பண்பையும் இப்படி எல்லாருக்குமே கூட்டிக் கொள்வதற்கு வேலை. அதனால சூரிய ஸ்தமனத்திற்கு உன்னை அந்த முருகனுக்கு கட்டாவிட்டால் நான் நாரதமல்ல, இந்த பாரதத்தில் கூட முடிச்சவல்ல. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். நான் சென்று வருகிறேன். நாராயண நாராயண. கபடி 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 ஆளை பாரு காப்படி உலக்கு மாதிரி இருந்துக்கிட்டு எம்பிட்டு போய் ஏமா அண்ணே உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கலாமா? ராமாயணத்துல இருந்தா மகாபாரதத்துல இருந்தா அதான் நீங்க 2 பேரும் பேசிட்டீங்கல்ல. ஏன் சும்மா இரு மொட்டை. ஏப்பா எனக்கான தேவையான ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறேன். உங்களுக்கு வேற எதுவும் கேட்காதீங்க, எங்க அண்ணனுக்கு கோவம் வந்துடும். வந்தா வரட்டு, இதில் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்மையிலே பிடிக்கலையா? எங்க முருகனை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்கல்ல, இப்படி எல்லாம் பேசினா தான் அவர் வேகமா போய் முருகனை பிடிக்கலைன்னா நம்மகிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன? முருகனை பிடிக்கலைன்னா அவர் தம்பி மணிகண்டனையாவது எனக்கு ஹலோ ஹலோ